வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 28 வரை. சீயோன் குமாரனே, உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்னை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலயங்களில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் புசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து வருஷங்களின் வினைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கின்றவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் திருக்க தரிசனம் செலுத்துவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் மகளை ஆசீர்வதிக்கட்டும். அந்த வேதத்தில் நம்ம வாசித்த வசனத்தின்படி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்பொழுது ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படுகிற நேரம், அதுதான் தேவனை துதிக்கிற நேரம். எப்பொழுதுமே நம்ம தேவனை துதிப்பதற்கு முன்பதாக நம்மை அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் கைகளிலே பாடல் தாள்கள் கொடுக்கப்பட போகிறது. தனசிலிஸ்ட கையில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்குள் அவர் வந்ததால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவரால் நிறைந்திருப்பதால் நான் அவரை துதிப்பேன். ஒரு விசுவாசமான பாடல். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் இந்த பாடலை படிக்கப் போகிறோம். ஓ என் தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பிடிக்கப் போகிறோம். என் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை தோதிப்பேன், நான் உம்மை தோதிப்பேன், உம்மை தோதிப்பேன், நான் உம்மை தோதிப்பேன். இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி தோதிப்பேன், இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி தோதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதால், உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னும் இன்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்னும் இன்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்னும் இன்னும் உம்மை போற்றி
ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால் ஆவியில் என்னை ஆமென் ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் காத்து மாறா தெய்வம் நீ உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி செல்லுவேன் காத்து மாறா தெய்வம் நீ உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லுவேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் அல்லேலூயா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் யாரெல்லாம் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களை ஆச்சரியமாக வழிநடத்துவாராம். உங்க கண்ணு முன்னாடிக்கு பெரிய பள்ளம் இருக்கும், மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் இவள் அந்த பள்ளத்துக்குள்ள விழ போறா, இவன் இந்த பள்ளத்துக்குள்ள விழ போறான், சாக போறான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாரும் உங்களை அந்த காரியத்தை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அந்த பள்ளங்களை அவர்கள் கண்களுக்கு பள்ளமாக தெரிந்து உங்கள் அழிவை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக உங்களை அந்த பள்ளத்தை அப்படி தாண்டும்படி செய்வார். அது அனைவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய மலை போன்ற காரியம் இருக்கும். நான் எப்படி இந்த மலை மேல ஏறுவேன், எப்படி கடப்பேன், எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மால முடியாது, இவன் எப்படி ஏற போறான். மற்றவங்க நினைப்பாங்க நம்மளால முடியல, இவன் மட்டும் எப்படி ஏறிடுவான், இவன் பெரிய இவனா, இவ பெரிய இவளா அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவர் உங்களை ஏற விட மாட்டார், அந்த மலையை அகற்றி விடுவார். அல்லேலூயா. ஆச்சரியமாக நடத்துகிறவர், ஆச்சரியமாக நடத்துகிறவர். அதான் பைபிள் சொல்லுது, நீ தண்ணீரில் விழுந்தாலும் நீ மூழ்கி போக மாட்டாய், நீ நெருப்புல விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, பற்றாது. கர்த்தர் நம்மை காக்கிறவர். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த நெருப்பு, இந்த தண்ணீர், இந்த மலை போன்ற பிரச்சனை, பெரிய பள்ளங்கள் எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய ஒரு வல்லமையை அவருடைய ஆவியானவர் நமக்குள் தருகிறார். அந்த ஆவியானவர், அதான் ஆரம்பத்தில் படித்தோம், எனக்குள்ள இருக்கின்ற என் இயேசு என்று படித்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆச்சரியமாக வழி நடத்த போகிறேன். அல்லேலூயா. அது ஜனங்கள் பார்ப்பாங்க, எப்படி 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 இவா இப்படி ஆனா, எப்படி இவன் முன்னேறிட்டான், இப்படித்தானே கிடந்தான், பிச்சைக்கார மாதிரி கிடந்தான், பைத்தியக்கார மாதிரி கிடந்தான், எப்படி இவன் முன்னேறினா, எப்படி இவன் இவ்வளவு ஸ்பீடா போயிட்டான், எப்படி பாஸ் ஆனா, எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினா, எப்படி ஜெயித்தா, எப்படி வீடை கட்டினாங்க, எப்படி வேலை கிடைச்சது, எப்படி 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 என்று நம்மளை குறித்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆவியில் நிறைந்திருப்பதால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நான் நிறைந்திருப்பதால், யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும்? கரங்களை உயர்த்தல் எளிய சொல்லுங்க. கைகளை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால். கைகளை தட்டி உற்சாகமாய், ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக என்னை நடத்தி செல்வதால். ஆமென். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை துதி பாடி துதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை துதி பாடி துதிப்பேன். ஓ எங்கள் உள்ளம்
வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உங்கள் பரிசை பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை பாடி துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்ப எல்லாரும் உற்சாகமாய் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் அவர் நாமம் சொல்ல பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன் அவர் நாமம் பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா உற்சாகமாய் பிடிக்குமா சென்ற காலம் முழுவதும் நம்மை பாதுகாத்த நம்மை வழி நடத்தின நம்மை காப்பாற்றின நமக்கு ஆகாரம் கொடுத்த நம்மை அரவணைத்துக் கொண்டாண்டவரை பாடுமா இத்தனை கேரோமைகள் அருளிய பத்தனை கொண்டாடுவே அல்லேலூயா இத்தனை கேரோமைகள் சென்ற காலம் முழுவதும் பார்த்தாரே சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி ஒளிநமைக்கென்றும் சுகபல அளித்தாரே சொந்தமாக ஆசி ஒளிநமைக்கென்றும் சுகபல அளித்தாரே அல்லேலூயா துதி உங்க சத்தம் கேட்க எனக்கு சத்தமா முழு பலத்தோடு துதி அல்லேலூயா இந்த நன்மை துவை பாடிடுவே இந்த நோமைகள் நிற்க உமாருடைய கட்டளை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நிற்க அல்லேலூயா துதி அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்றம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்றம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நிற்க உம்முடைய கட்டளை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நிற்க உம்முடைய கட்டளை கொண்டாடுவேன் ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ என் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்னும் இன்னும் உம்மை பாடி துதிப்பேன் இன்னும் இன்னும் உம்மை பாடி துதிப்பேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்மை இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்மை இயேசுவை பாடிடுவேன்
கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நிறைய பேருக்கு அது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. கடந்த நாட்கள்ல நேற்று தினத்துல இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ஆற்காடுல, வேலூர் ஆற்காடுல இருந்து இங்க ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான கட்டுகள்ல வந்தாங்க. நாங்களே பயந்துட்டோம். அவ்வளவு போராட்டம். இதே இடத்துல தான் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இந்த பிள்ளைக்கு மறுவாழ்வு கொடுத்தார், அந்த குடும்பத்திற்கு மறுவாழ்வு கொடுத்தார். நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம பப்ளிசிட்டி பண்றதில்ல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரசன்னம் எனக்கு போதும், அந்த பிரசன்னம் எனக்கு போதும். அமைதியா பிள்ளைங்க அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. பாப்பா பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் செய்தி வேலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நீர் கொடுக்கிற வார்த்தைகள் மாத்திரம் இங்கே பேசப்படுவதாக. சுயமாய் பெருமைக்காக புகழுக்காக பேசாதபடி தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வெளிவரும்படி எங்கள் நாவுக்கு காவல் வையும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், திடப்படுத்தும். அருமையான பிள்ளைகள் வாஞ்சோடு வந்திருக்கிற இந்த தெலுங்கு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன். பிள்ளைகள் அமைதியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஒரு சாட்சியம் நாம இப்ப கேட்க போகிறோம். அமைதியா இருக்கணும். சாட்சி முடிஞ்சோன்னா கர்த்தருடைய செய்தி கரெக்ட் டைமுக்கு நான் முடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி அறிவிப்பு சொல்லிடுறேன். நாளை தினத்தில் அருமையான ராஜராஜன் பிரதர் ஸ்ரீபாஸ்டர் குடும்பத்தில் சரியாக 7 மணிக்கு 7 o'clock நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். 7 மணிக்கு இயேசலைக்கிறார் குடும்ப ஜப கூடுகை உண்டு. அதில் எல்லாரும் உற்சாகமாக என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. 1 மணி நேரம் தான், ஷார்ப்பாக 1 மணி நேரம் தான் அது நடக்கும். அது முடிஞ்ச பிறகு தான் அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சண்டே கிளாஸ்க்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை சரியாக 4 மணிக்கு நீங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துடணும். சரியா? எங்கே வரணும்? இங்கா வரணும். இங்கா ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன சொல்லு, ஆதிவாரம். சரியா? சண்டே கிளாஸ்க்கு இங்கே கரெக்டாக பிள்ளைங்கள்லாம் வந்துடணும். சரிங்களா? 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு வரணும்? 4 மணி. ரைட், ஓகே. இப்போ நாம் சின்ன சாட்சியை கேட்க போகிறோம். அதுக்கு பிறகு நாம் கர்த்தருடைய செய்திக்கு போகலாம்.
Praise God. ஸ்தோத்திரம்பா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே எங்களையும் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கணும். என் கணவருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி என் கணவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. தலையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த எலும்பு அந்த தலையில் இருக்கிற அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு பிளேட் வச்சுட்டு தான் 14 வருஷம் இருந்தார். அந்த பிளேட்டுனால அடிக்கடி அநேக உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். இப்போ போய் நாங்கள் பார்த்தப்போ கட்டி மீண்டுமாய் வளர்ந்துருக்கிறது. அதனால் பிளேட்டும் எடுத்துடணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நாங்கள் பிளேட்டு முதலாவது ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாட்கள் கழித்து மீண்டுமாக வளர்ந்துருக்கிற அந்த கட்டியும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். இந்த 2 ஆப்ரேஷனும் நல்லபடியாக முடித்து விட்டு வந்த பிறகு அவங்க மீண்டுமா 1 மாதத்திற்கு 30 நாட்கள் ரேடியேஷன் வைக்கணும். அப்போ தான் அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணாண்டு இருக்கிற அந்த கட்டியெல்லாம் மறைந்து போகும். அந்த கண்ணாண்டை ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 30 நாட்கள் ரேடியேஷன் வைக்க சொன்னாங்க. ஸோ ரேடியேஷன்னா என்னன்னு என்று தெரியாது. நாங்கள் 4 பேர்கிட்ட விசாரித்தப்போ அவங்க ரேடியேஷன் வச்சவங்கெல்லாம் சொன்னாங்க, ரேடியேஷன் வச்சா அடிக்கடி ஃபிக்ஸ் வரும், சாப்பிட முடியாது, சரீரம் ரொம்ப மெலிஞ்சு போயிடும், பலவீனமாக இருக்கும், சோர்ந்து போவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப எங்களை பயமுறுத்துனாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவருக்கு ஏற்கனவே அடிக்கடி ஃபிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நடத்துவார் சொல்லியிருந்தோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகட்டுமா இல்லை வீட்டுக்கு வந்து போகணுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் 30 நாட்களும் வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லி போய் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 நாட்கள் ரேடியேஷன் வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். 30 நாட்களும் ரேடியேஷன் வைத்தாகிவிட்டது. கர்த்தர் கிருபையாய் இருந்து அவர் நல்லா சாப்பிடவும் எந்த ஒரு சோர்வும் இல்லாதபடிக்கு இருந்தார். ஆனாலும் கொஞ்சம் கோபம் மட்டும் வந்துட்டுருக்கு. தேவன் அதையும் நிச்சயமாக மாற்றுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த கட்டி அவருக்கு மண்டையில் இருக்கிறதுனாலையும் ரேடியேஷன் வச்சதுனாலையும் கொஞ்சம் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. தேவன் இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ 2 வாரம் கழிச்சு மீண்டுமா சீஃப் டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் இதோட ரேடியேஷனை முடித்து நிச்சயமாக ஒரு 2 மாதம் கழித்து பிளேட்டு வைக்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமா இந்த குடும்பத்திற்கு பாராட்டின எவ்வளோ கிருபை, அந்த கிருபைக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவன் தாமே இந்த சாட்சியாக எங்களை நிறுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏலின் ஜபத்தில் தினந்தோறும் ஜபிச்சாங்க. 8லேருந்து 9 மணி வரைக்கும் நான் தினமும் நானும் என் மனைவி ஜபிப்போம். அதை ஏலின் ஜபிட்டார் பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் மகளும் எங்களுக்காக ஜபிச்சாங்க. அந்த ஜபத்தினால்தான் நான் தாங்கப்பட்டு இவ்வளவாய் நான் தேவன் எனக்கு எவ்வளோ பலவீனத்திலும் நான் எல்லாத்தையும் மேற்கொள்ள கிருபை செஞ்சார். ஏலின் ஜபிட்டாருக்கும் எனக்காக ஜபித்த எல்லா குடும்பங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். துதி கனமலம் இயேசுவின் ஜெபம் நல்ல விதவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பாடத்தில் சொல்லி தருவாங்க ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படின்னு. நன்மைக்கு ஆப்போசிட் என்னது? சத்தமா சொல்லுங்க. தீமைக்கு ஆப்போசிட் நன்மை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முதல்ல சொல்ற வார்த்தையே நன்மைக்கு ஆப்போசிட் ஆனது என்னது? என்ன முகலம் செத்து போச்சு. தீமையை குறித்து முதல்ல நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து தான் நன்மையை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க, அங்க போவாத, இங்க போவாத, அங்க போனாது. அப்பா சொல்லுவாங்க, நெருப்பை தொட்டா என்ன செய்யும்? சுடும். நீ அதை என்ன செய்யாத, தொடாதன்னு சொல்லுவாங்க. நீ போய் அதை தொட்டுட்டு வா, அது எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. தொடாத, தொட்டால் அது என்ன செய்யும்? சுடும். அப்போ முதல்ல ஒரு நெகட்டிவான காரியம் இது. நீ அதை என்ன பண்ணாத, செய்யாத. செய்யாம இருந்தால் உனக்கு பாசிட்டிவான காரியம் நடக்கும். ஹல்லேலூயா.
வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பயங்கரமான வார்த்தை. கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு இப்படி சபிக்கலாமா? அவரு நம்மளை பார்த்து சபிக்கலாமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன்னை சபிக்கிற தேவன் அல்ல, உங்களுக்கு சாபத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா நீங்க என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாம உங்க இஷ்டம் போல நீங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நான் நிறைய சாபங்கள் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும்? சேர்ந்துரும். பைபிள் சொல்லுது பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின் படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போவீர்கள். நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடாமல், அந்த கட்டளைகளின்படி நடவாமல் நீ இருந்தன்னா உன் குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது, உன் குடும்பத்தில் சந்தோஷமே என்ன செய்யாது? இருக்காது. அதே 26ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வாதையை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாதைகள் தேசத்துல வருது, வீட்டுல வருது. சில வியாதிகள் என்னன்னு டாக்டராலே என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. நிறைய ட்ரீட்மெண்ட் மாத்தி கொடுத்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ தான் சொல்றாங்களே தவிர சுகத்தை கொடுக்க முடியல. அப்போ ஒரு காரியம் யோசிச்சுடுங்க, டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாததான் ஒரு வாதை. அந்த வாதைக்கு எந்த விதமான மருந்து இந்த உலகத்துல கிடைக்காது. ஒரே ஒரு மருந்து கிடைக்கும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. நம் முதல் பாடல் அப்படித்தான் படிச்சோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் அந்த 96ஆம் சங்கீதத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்படி இருக்கணும்னுச்சுன்னா நீ தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு காரியம் தான். அதுல சொல்லப்பட்டிருக்கு, லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விக்கிரகங்களுக்கு நீ தலை வணங்க கூடாது. எந்த விதத்திலும் விக்கிரகத்தின் கிரியைகள் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய இடங்கள்ல இது குறித்து பிரசங்கிக்கிறதுக்கு பயப்படாங்க. ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்த உடனே இது கண்டிப்பா இதை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் யோசித்தேன். இப்ப இருக்க நேரத்தில் இதை பத்தி சொன்னா உடனே அப்படி எதா பண்றான்னு சொல்லி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அன்னைக்கு நாங்க காலமே ஜெப நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? நீ பயப்படாமல் பேசு. ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வசனம், நீ பயப்படாமல் பேசு. இந்த பட்டணத்திலே 1000க்கும் மேற்பட்ட ஜனங்களை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பயப்படாமல் நீ பேசு. எதை பேசணும் அப்படின்னாச்சுன்னா, விக்கிரகங்களுக்கு தலை வணங்காதீர்கள், விக்கிரகத்தின் ஆராதனைக்கு தலை வணங்காதீர்கள், விக்கிரகத்தின் கிரியைகளுக்கு தலை வணங்காதீர்கள்,
விக்கிரகத்தினுடைய கிரியைகள் உங்களை ஒட்டி கொள்ளாமல் இருக்கும்படி விலகி இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க இந்த விஷயத்துல உறுதியா இருப்பீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்குத்தான் நான் ஆராதனை செய்வேன்ங்கிறதுல உறுதியா இருந்தீங்கன்னா, ஏனென்றால் வருங்காலம் பயங்கரமானது, கொடுமையானது, வேதனை நிறைந்தது. தேவனை ஆராதிக்க முடியாத கூடாத சட்டதிட்டங்கள் நாட்டிலே வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறியாது இருக்கிறது என்ன? நமக்கு எதிர்த்து நிற்கிற ஆலயங்களுக்கு எதிர்த்து நிற்கிற, ஆராதனைகளை எதிர்த்து நிற்கிற சட்டங்கள் உருவாகி கொண்டிருப்பதை இன்னும் நீங்கள் அறியாதிருக்கின்றீர்களோ? இங்க லிசன் பண்ணுங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியங்கள் உலகத்துல வரும். வேதம் சொல்லுகிறது, திகைத்து திடுக்கிடத்தக்க சம்பவங்கள் தேசத்தில் என்ன செய்கிறது, நடக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தமிழ்நாடு கொடுத்து வச்ச ஒரு மாநிலம். ஏன் அப்படின்னா, வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் பயங்கரமான வெள்ளம் வந்து கொத்து கொத்தா ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விபத்துகள் நடந்தாலும் பாருங்க, அந்த இடங்கள்ல விபத்து நடந்தா, இப்ப சமீபத்தில் கூட ஒரு ட்ரெயினே என்ன செஞ்சுட்டு போகுது, வெள்ளத்துல அடிச்சுட்டு போகுது. அப்படிப்பட்ட ஆபத்துகள் வட மாநிலம் முழுவதும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைபிளை நீங்க ஒழுங்கா வாசித்தீங்கன்னா, வட தேசங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றன. அங்கதான் விக்கிரகத்துக்கு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க சிஸ்டர். கடந்த நாட்களில் இங்க நடந்த, நம்முடைய சுற்று வட்டாரங்கள் நடந்த காரியங்களை யோசித்து பாருங்க. ஒரே சினிமா பாட்டு, ஒரே கூத்தாட்டம், ஒரே சாராய குடி. இந்த இடத்துல போய் இதுதான் அந்த அவங்க சம்பந்தப்பட்ட அந்த வணக்கத்துக்குரிய அந்த காரியங்களுக்கு அதுதான் என்ன செய்கிறது, பிடிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தான் அவரை என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் கூட்டம், லட்ச லட்சமா கூட்டங்கள் என்ன செய்கிறது, சேர்கிறது அழிவை நோக்கி, சாபத்தை நோக்கி. குடும்பங்களிலே சாபங்கள் ஏன் வருகிறது? குடும்பங்களிலே கொடுமைகள் ஏன் வருகிறது? குடும்பங்களில் ஏன் தரித்திரம் வருகிறது? குடும்பங்களில் ஏன் வியாதிக்கான காரியங்கள் வருகிறது? தீர்க்க முடியாத வியாதிகள் சரீரத்தில் ஏன் வருகிறது? இதுதான் காரணம். சமீபத்தில் இந்த இடத்துக்கு ஒரு குடும்ப ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. வந்த உடனே அவங்களை உட்கார வச்சுட்டு நான் முன்னாடி இங்க நின்று தான் ஜெபம் பண்ணேன். ஒரே சத்தம், தெருவே அலற மாதிரி சத்தம். ஏன் அந்த அவங்களுக்கு அப்படி வருதுன்னா, தன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக முதல்ல எங்க போனாங்க, சர்ச்சுக்கு தான் போனாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க தெரியுமா? எங்க தாயத்து கட்டலாம், எங்க மந்திரம் படிக்கலாம், அப்படி போனாங்க. எங்கெல்லாம் போனாங்களோ அங்க இருந்தெல்லாம் ஒவ்வொரு ஆவி பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. சிபாஸ்டருக்கு தெரியும், அது போட்ட அலறல் அவ்வளவு பெரிய அலறுதல், என்னையே எதிர்த்து நின்றது. அப்படிப்பட்ட ஆவிகளை கூட இந்த இடத்துல விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு அந்த கேர்ளுக்கு அப்படி வருதுன்னா, தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு, கர்த்தரை வணங்குவதை விட்டுவிட்டு தங்களுடைய திருப்திக்காக எங்கெல்லாமோ போறாங்க, தவறான பாதைகளை நோக்கி போறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு சாபங்கள் வந்து சேரும், அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வியாதிகள் வந்து சேரும். அதுதான் தீமை, பயங்கரமான தீமை. கடைசியில் ஒரு தீமை சொல்ற பாருங்க. அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயங்கள், உயிரோடு மீதியாக இருக்கிறவர்களுடைய இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன். போதும், மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன். இதுதான் ரொம்ப டென்ஷன் உண்டாக்குறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் உண்டு பண்றது. இதனால நிறைய வியாதிகள் நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். மனத்தளர்ச்சி. மனசு நமக்கு விட்டு போச்சுன்னா ஒரு காரியம் கூட என்ன செய்ய முடியாது. அப்படியே சோர்வு நமக்கு நிறைய என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு இந்த மனத்தளர்ச்சியை நான் உங்களுக்கு உண்டு பண்றேன், எதுக்கு இந்த சோர்வை நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஆச்சுன்னா, நீங்க என்ன செய்யல, நேசிக்கல. என் சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல. வேத வசனங்களுக்கு நீங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல. உன் மனம் போனபடி நீ இஷ்டம் போல என்ன செஞ்சிட்டு இருக்க, வாழ்ந்துட்டு இருக்க. நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருக்கேன்,
நம்மால் தூக்கி சுமக்கப்படுபவைகள் கடவுள் அல்ல, நம்மை தூக்கி சுமக்கிறவர் தான் கடவுள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் மகனை தோள் மீது சுமந்து செல்வது போல நான் உங்களை தோளில் சுமந்து செல்கிறவர். ஆண்டவரை நீங்க இதயத்துல சுமந்தா அவர் தோள் மீது சுமந்து செல்வார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு நல்ல தகப்பன். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்க என்ன மீறி போனபடினால, கட்டளைகளுக்கு மீறி போனபடினால நீங்க செய்யற காரியம் எதுவுமே என்ன செய்யாது, நடக்கவும் செய்யாது. உங்களுக்கு வியாதி தான் அனுப்புவேன், வாதைகளை தான் அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன். இதனால நீங்க மனம் உடைஞ்சு போய் நீங்க என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இதுதான் தீமை. இந்த தீமையிலிருந்து நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 20. அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து தங்கள் அக்கிரமங்களுக்கு போதும் கிடைத்த தண்டனை எதான்? நம்ம குடும்பங்களை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க பாடுகள். அது தானா வரல, நம்ம செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனை தான் நமக்கு என்ன செய்யுது, வருது. அப்ப அந்த தண்டனை இதனாலதான் எனக்கு வந்துச்சுங்கிறத நான் என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டோட சமூகத்துல என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். அதான் பைபிள் சொல்லுது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அதை அறிக்கை செய்கிறவன் இல்ல, விட்டு விடுகிறவன். அந்த பாவத்தை விட்டு விடுகிறவன் மாத்திரம் தான் என்ன செய்வான்? இரக்கம் பெறுவான். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டம், வேதனை, துன்பம், நோய், நஷ்டம் எல்லாமே எதனால வந்ததுன்னா நான் செஞ்ச பாவத்தினால, என் புருஷன் செய்யற பாவத்தினால, என் பிள்ளைகள் செய்கிற பாவத்தினால, என் முன்னோர்கள் செய்யற பாவத்தினால எனக்கு இப்படி வந்துச்சு. அதனாலதான் இந்த தண்டனை நான் அனுபவிச்சுட்டு இருக்க. ஆண்டவரே, இனிமேல் இந்த தப்பை நாங்க என்ன செய்ய மாட்டோம் சொல்லி நீங்க ஒத்துக்கொண்டால் ஆண்டவர் என்ன செய்வாரன்னு தெரியுமா? ஒரு பாடல் சொல்லுகிறது, தகப்பனே தந்தையே. நான் முடிக்க போகிறேன். பாடல் புஸ்தகத்தில் 433வது பாடல்ல ஒரு ஸ்டான்ஸா மாத்திரம் படிக்க போகிறோம். கரங்களை தட்டி படிக்க போகிறோம். தகப்பனே என் தந்தையே, அழகு நீர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, அழகு நீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கைமையும் நீரே, அழகு நீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, கைமையும் நீரே, அழகு நீர செய்பவர் நீரே. கலைஞ நீர செய்பவர் நீரே, கலைஞ நீர செய்பவர் நீரே. என் தந்தையே, கலைஞ நீர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, கலைஞ நீர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, நீ மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவத்துக்குரிய தண்டனை நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. கரெக்ட், தாங்க முடியல. இதுக்கு மேல என்னால, என் குடும்பத்தால இது என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. எங்க போனாலும் எனக்கு அவமானமா இருக்கு, எங்க போனாலும் எனக்கு நிந்தையா இருக்கு. என்னால தலை நிமிர்ந்து என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. என் குடும்பத்தில் அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு கஷ்டங்கள். ஏன் வருகிறது, எதுக்கு வருகிறது? நான் செஞ்ச பாவம். நீங்க ஒருவேளை நம்ம பாவமே செய்யல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம நினைச்சு கொலை செய்கிறவன் தான் என்ன செய்யறான், பாவம் செய்யறான். குடிக்கிறவன் தான் பாவம் செய்யறான். வேசித்தனம் பண்றவன் பாவம் செய்யறான். இதுதான் பாவம் 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 சொல்லிட்டு இருக்கோம். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலே இது பாவம் தான். உலகத்திலே மிகப்பெரிய பாவம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கான, அவன் பாவின்னு அர்த்தம்.
பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு அவர்தான் என்னுடைய தெய்வம் எவன் அறிக்கை எடுக்கிறானோ அவன் பரிசுத்தமாக்கப்படுவான், அவன் நீதிமான் ஆக்கப்படுவான். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்டவங்க குடும்பத்துல தான் ஆண்டவர் தகப்பனாய் இருப்பார். அப்போ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் இதை நேரலையில பார்த்து கொண்டிருக்கவங்க அதிகமா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குடும்பமா நம்முடைய பாவங்களை தனிப்பட்ட முறையில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி எல்லா சாபங்களை நீக்கி எல்லா துயரங்களை நீக்கி எல்லா நோய்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம பாவங்களை இப்ப நம்ம அறிக்கையிட்டு இப்ப நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நமக்கு தீமைக்கு ஆப்போசிட் என்னது சொல்லுங்க ரோசி சகோதரி, தீமைக்கு ஆப்போசிட் என்னது? நன்மை. என்ன நன்மையை செய்ய போகிறார்னா அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். ஆ ஆ போதும், ஒரே வார்த்தையில சொல்றேன், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது ஏன் ஏற்ற காலத்தில் மழைன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தை என்ன தெரியுமா? சரியான நேரத்துல தேவையான மழையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்துவமே உன்னுடைய வயலில் பயிர் உண்டாகும்படி நான் மழையை என்ன செய்வேன்? பெய்ய பண்ணுவேன். அவரவர் வயலுக்கு. அப்ப ஏற்ற மழை, ஏற்ற மழை, சரியான பருவத்துக்கு ஏற்ற மழையே பூமிக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய சரீரத்துல உலக பிரகாரமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்தந்த பருவ காலத்திற்கு ஏற்ற மழையை ஆண்டவர் என்ன செய்வாரா? பெய்ய பண்ணுவார். உங்க பிசினஸ்ல ஒரு நல்ல மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீங்க வேலை செய்யற இடத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீங்க படிக்கிற இடத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனைலாம் வறட்சியா இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். அடுத்தாப்புல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 5ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க சார். வரைக்கும் திராட்சை பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடி. இரண்டாவது ஆசீர்வாதம், சுகமாய் தங்கியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. சுகமாய் தங்கியிருக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏண்டா வீட்டுக்கு வாரோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. வீட்டை விட்டு எப்போ வெளியே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கும். கரெக்டா 11 மணி ஆனா வீட்டை முன்கதவு பூட்டிட்டு பின்பக்கம் ஒளிஞ்சு கிடக்கிற குடும்பங்களும் நிறைய இருக்கு, கடன் பிரச்சனை தாங்க முடியாம. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்க ஆண்டவர் விரும்பல. பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லா விதமான காரியங்களும் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆரோக்கியம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. வருமானம் வந்துகிட்டே இருக்கும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வீட்டுல ஜெபம். அங்க ஜெபம் பண்ணி பாதி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய பிசினஸ் இருந்து வர்ற வருமானத்தை சர்வெண்ட் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? டேபிள்ல வச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த சோஃபால எம்மனுக்கு தான் அந்த சோஃபா கிடையாது, கட்டுக்கட்டாக பணம். ஆனா அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட சுகம் உள்ளவங்க கிடையாது. எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ்ட். பெரிய மாத்திரை பாக்ஸ் நான் கேட்கறேன், இதுக்கு இவ்வளவு மாத்திரை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு நேரத்துக்கு நான் 13 மாத்திரை போடணும் மோகன் அப்படின்றாங்க. என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பணம் வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நமக்கு அவ்வளவு பணம் இல்லாம இருக்கலாம். அன்றாட ஆகாரத்தை நமக்கு தருவது பெரிய ஆரோக்கியம். ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகாம வீட்டுல சுகமா இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு வீட்டுல ஒரு குறையும் இல்லாம எப்பெல்லாம் நமக்கு காசு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நமக்கு வீட்டுல அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சாட்சியா சொல்வேன் சிஸ்டர், எனக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது.
ஆகா ஓஹோன்னு இருக்கிற அளவுக்குலாம் பெரிய வருமானம் கிடையாது. உண்மையை சொல்றோம். ஒரு சிபாஸ்டர் குடும்பத்துக்கு தான் எங்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா ஒரு நாள் நாங்க பட்னி கிடந்ததும் கிடையாது. ஒரு நாள் இல்லைன்ட்டு அடுத்தவங்கிட்ட போய் எங்க வீட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும், ஒரு 5000 ரூபாய் வேணும் நாங்க கேட்டதே கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு சரியா ஆண்டவர் படி அளந்துருவாரு. அல்லேலூயா. அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேங்க, இந்த இடத்துக்கு போனா எனக்கு இப்படி ஒரு ஆஃபரிங் வரும், இந்த இடத்துக்கு போனா எனக்கு காணிக்க வரும் அப்படின்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன்னா அங்க ஆண்டவர் கோழி முட்டையை தான் வச்சிருப்பாரு. எங்க இருந்து நமக்கு தரணுமோ அங்க இருந்து நமக்கு தருவாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம், எனக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. அது குறைஞ்சதா இருக்கும், குறைஞ்ச வருமானம், ஆனால் அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அது பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுல வீணான செலவுகளே வராது. நம்ம கைக்கு வர்றது நமக்கு போதுமானதா, திருப்தியா, எந்த குறையும் இல்லாம இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நம்ம குடும்பத்துக்கு வரணும். அது இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு தலை நிமிர்ந்து நடக்க முடியாம இருக்கும் பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. நீங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, முதல்ல சாபத்தை என்னென்ன சாபம் சொல்லிட்டாரு. இப்போ கடைசி சொல்றாரு, நீ சுகமான்மை என்ன செய்ய போறீங்க? குடியிருப்பீங்க. இதுவரை நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள்லாம், தெருவில வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி, சொந்தக்காரங்க குடும்பத்துக்குள்ள போக முடியாதபடி, பொது விழாக்களுக்கு போக முடியாதபடி நீங்க தலை நிமிர்ந்து நடந்திருப்பீர்கள் என்றால், தலை குனிந்து நடந்திருப்பீர்கள் என்றால், அதற்கு காரணம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு தண்டனை என்பதை உணர்ந்து இன்றைக்கு நீங்க மனம் திரும்புவீங்க அப்படின்னாச்சுன்னா வேதம் சொல்கிறது. அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம். எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் கைகளை தட்டியே சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் தலை குனிஞ்சு நடந்த, இதுவரைக்கும் தலை குனிஞ்சு கிடந்த என் குடும்பம், மற்றவங்க மத்தியில கேலி பொருளா பேசப்பட்ட குடும்பம், மற்றவங்களுக்கு மத்தியில கிண்டலா பேசப்பட்ட என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் புருஷனுடைய வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் தலை குனிஞ்சு நிந்தனையை சுமந்துட்டு அடிமை மாதிரி இருந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு நீ ஒத்துக்கொண்டா உன்னை நான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதனுடைய அந்த தலை நிமிர்ந்து நடக்கிற காரியத்துல தான் நம்ம வேத வசனத்தை நம்ம வாசித்தோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 வாசித்து நாம் ஜெபிக்கும்படி கடந்து செல்ல போகிறோம். யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வேத பாட பகுதியில் நம்ம வாசித்தது அந்த கடைசியில என்ன சொல்றேன்? பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறேன். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? உன் பாவத்தினால சாபத்தினால எதையெல்லாம் நீ இழந்தியோ, உன் குடும்பம் எதெல்லாம் இழந்துச்சோ, அது எல்லாவற்றையும் உங்களுடைய மனம் திரும்புதலினாலே நான் உங்களுக்கு திரும்ப இழந்த அவ்வளத்தையும் திரும்ப கொடுக்க போகிறேன். யாரெல்லாம் நம்புறீங்க? நான் இழந்ததை பெற்றுக்கொள்வேன். வாயை திறந்து சொல்லுங்க, நான் இழந்தவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நீங்க கர்த்தரை நீங்க நம்பினீங்கன்னா உங்க படிப்புக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்திற்கு எவ்வளவு தேவை, எதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. சரியான நேரத்தில் கொடுப்பார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. பைபிள் சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீர்கள். நாம் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடலாம். இன்னைக்கு உங்க இதயத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. உங்க இதயம் கலங்கி போய் இருக்கு. உங்களுடைய இதய வேதனைகள், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு? எல்லாரும் கண்ணு மூடி ஜெபம் பண்ணு. முழங்கால் போடு.
முழங்கால் போடு, முழங்கால் போடு. இது விளையாடுற இடம் கிடையாது. கண்ணை மூடு, கை கூப்பு, கண்ணை மூடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த இடத்துல இதயம் நொறுங்குண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. என் வேதனை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சிறகுகள் உடைந்த பறவை போல நான் உடைக்கப்பட்டு கிடக்கிறேனே, நான் எப்பொழுது எழுப்பி பறப்பேன்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்கள் வேதனை இயேசுவுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பினா உங்க வேதனைகளை, உங்கள் குடும்பத்தில் உள்ள பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இருப்பார். ஒப்பு கொடுப்போமா? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை மாற்றுவார். இயேசு என்னை மாற்றுவார். ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, உண்மையிலே இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல என் வேதனையை யார் புரிந்து கொள்வார்? என் உள்ளம் உடைந்திருக்கிறதே. நிறைய காரியங்களை நான் ஏமாந்து விட்டேனே. நிறைய காரியம் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய காரியங்களை நான் இழந்துட்டேனே. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வீட்டில் பணம் இல்லை, காசு இல்லை, கணவன் மனைவிக்குள் அன்பு இல்லை, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. இதனால் என் உள்ளம் நொறுங்கி இருக்கிறது. ஆண்டவரே, யாராவது அன்பாய் என்கிட்ட பேச மாட்டாங்களா? நம்ம நினைப்போம் இன்னைக்கு இவரை பார்த்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், இவரை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கொஞ்சம் சமாதானமா இருக்கும், இந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சமாதானம், அவர் முகத்தை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் நிறைவை தருகிறவர். இயேசுவின் முகத்தை நீங்க நோக்கி பாருங்க, ஒரு நிறைவானதை கர்த்தர் கொடுப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா தம்பி தங்கச்சி? ஒப்பு கொடுப்பீங்களா தாயை தகப்பனே? ஒப்பு கொடுப்பீங்களா பிள்ளைகளே? இயேசு உங்களை நேசிக்கிறார். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, நன்மையும் தீமையும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர். மரணத்தையும் ஜீவனையும் எங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர். ஆண்டவர் சொன்னீர், ஜீவனுக்கு போவதை நீ தெரிந்து கொள்,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஜீவனுக்கு போகிற ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இனிமேல் எங்கள் குடும்பத்திலே நீர் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கப் போகிறீர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை கொடுக்கப் போகிறீர். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு ஒரு நிரந்தரமான நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷத்தை கொடுக்க போகிறீர். இதுவரை கிடைக்காமல் இருக்கிற ஆரோக்கியத்தை, சுகத்தை எங்கள் சரீரங்களிலே, பிள்ளைகளுடைய சரீரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நாங்கள் படிக்கிற இந்த காலத்தில், பிள்ளைகள் படிக்கிற இந்த காலத்தில் எதிலே அவர்கள் குறைவுபட்டார்களோ அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். எதை இழந்திருக்கிறாயோ அதனை திரும்ப பெற்றுக்கொள்வாய். எலிம் ஜெபவிட்டை சேர்ந்த குடும்பங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருமே எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம், இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பிள்ளைங்க கூடயே இருங்க, அவங்களுடைய குடும்பங்களை நீங்கள் இருங்க, குடும்பத்தின் தலைவராக இருங்க. நீங்களே குடும்பத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நீங்களே ஆப்ரேட் பண்ணுங்கப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இயேசுவின் வார்த்தையின்படி இந்த குடும்பங்கள் சுகமாய் தங்கியிருப்பார்கள். இயேசுவின் வார்த்தையின்படி சத்துருக்களின் கிரியைகள் அகன்று போகும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், உன்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்படியே உட்காந்து ரோசி.